ஆக்சுவலி நம்ம பார்படோஸோட டெர்மினலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குங்க. ஸோ நம்ம ஷிப்லேருந்து நடந்து வந்து டெர்மினலை கிராஸ் பண்ணி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம கப்பல் விட்டு வெளியே வரும்போது நம்ம செக்யூரிட்டி ஃப்ரெண்டு சொன்னார், இங்கே பக்கத்தில் வந்து ஸ்டேடியம் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலி இவங்க தான் ரிஹானா. அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 கிராமி அவார்டும் 12 பில்போர்டு மியூசிக் அவார்டும் 12 ஐகான் அவார்டும் வாங்கியிருக்கன்ற மாதிரி போட்டிருக்கிறதுல. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குங்களாங்க இந்த ஸ்டேடியம். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சேர். நம்ம வந்து இதை வந்து உட்காந்துக்கலாம், மடக்கி விட்டோன்னா திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுது. ஸ்டேடியத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. ஸோ இங்கே டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுற இடம். கிரவுண்டில் இறங்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் கிரவுண்டில் இறங்க போகிறது. வா டூ விண்டியா. வா எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலடி தொடரில் அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம பார்படோஸ் கரீபியன் தீவுக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே இருக்க பிரிட்ஜ்டவுன் கேபிட்டல் தாங்க போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலி நம்ம பார்படோஸோட டெர்மினலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குங்க. ஸோ நம்ம ஷிப்லேருந்து நடந்து வந்து டெர்மினலை கிராஸ் பண்ணி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து டாக்ஸி எடுக்கணும் சிட்டிக்கு போகிறதுக்கு. ஓகே ரைட் ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம கப்பல் விட்டு வெளியே வரும்போது நம்ம செக்யூரிட்டி ஃப்ரெண்டு சொன்னார், இங்கே பக்கத்தில் வந்து ஸ்டேடியம் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக வந்து நம்ம T20 மேட்ச் நடந்தது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அப்படின்னாரு. நான் வந்து அவ்வளோவா கிரிக்கெட் ஃபேன்லாம் கிடையாதுங்க. ஆனால் அவர் சொன்னார் சரி நல்லா இருக்கும் பார்க்கலான்னு. சரி நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு. நம்மளுக்கு இது எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால் டாக்ஸி கேட்டோம். அவங்க வந்து சரி இங்கேருந்து 10 மினிட்ஸ் ட்ரைவ் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நம்ம டாக்ஸி என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரியானான்னு சொல்லிட்டு சிங்கர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பார்படோஸ் பிரிட்ஜ்டவுன் தான். ஸோ நான் இப்போ நம்ம ஸ்டேடியம் கிட்டே வந்துவிட்டோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் அப்படியே உனக்கு அந்த வீடியும் சுற்றி காமிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே ஸோ ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. We are now entering Rihanna's drive. Oh, that is a Rihanna's drive. Okay. The street name it's called Rihanna. Rihanna's drive. Okay. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ரியானாஸ் டிரைவ் தாங்க பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த இங்கேருந்து போய் ஃபேமஸ் ஆனதுனால இந்த ஸ்ட்ரீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரியானாஸ் டிரைவ்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க வீடுலாம் பாருங்கள், நல்லா இருக்கு. Now she is not here, right? No, she's not here now. The house here on the left is Rihanna's childhood house. Okay, இதுதான் ரியானாஸோட சைல்ட்ஹுட் ஹவுஸு. ஸோ இந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை. சோனியா வெள்ளி அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வீடு. இந்த வீடு தான். நீங்கள் இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஹானாஸ் அவங்க பேர் போட்டு இந்த கண்ட்ரியோட பார்படோஸ் கண்ட்ரியோட சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது தாங்க அவங்க வாழ்ந்த வீடு. பட் இப்போ அவங்க இங்கே இல்லை, யூஎஸில் இருக்காங்களாம். இந்த வீடெலாம் பாருங்க, மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்துலேயும் மேலே ஷெட்டுன்னு தான் இருக்குது. இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது. ரியானாவோட ஸ்டாச்சு இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம அந்த வீடு அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம். ஆக்சுவலி இவங்க தான் ரிஹானா. அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 கிராமி அவார்டும் 12 பில்போர்டு மியூசிக் அவார்டும் 12 ஐகான் அவார்டும் வாங்கியிருக்கன்ற மாதிரி போட்டிருக்கிறதுல. ஸோ ரொம்ப ஃபேமஸ் அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்க சிமெண்ட்ரியில் தான் நான் வந்து பட்டம் விட்டு வளர்ந்துட்டு இருந்தேன். இங்கே நான் வருங்காலில் நிறைய நடந்திருக்கேன். இந்த சிமெண்ட்ரியில் தாங்க அவங்க வந்து பட்டம் விட்டு வளர்ந்துட்டு இருந்தேன் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் பட்டமும் விட்டுட்ருக்காங்க. மேலே இந்த சிமெண்ட்ரி பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசு இருக்குன்னு. ரொம்ப பெருசாக இருக்குது. How many acres did one? Maybe 5 acres. The cemetery? Yeah. Yes, about that. 5 ஏக்கர் ஒரு பெரிய கல்லறை ஒன்று இருக்குங்க. நம்ம
நம்மளை சுற்றி காமிக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பை இங்கேருந்து தெரிஞ்சு பாருங்க, அங்கேருந்து நடக்கிற தூரம் தான். நம்மளுக்கு தெரியாததுனால டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தோம். போகிறப்ப நம்ம நடந்தே போயிடலாம். ஸோ இதாங்க அந்த ஸ்டேடியம். இதான் கென்சிங்டன் ஓவல் ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸு. நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த T20 ஃபைனல் இங்கே தான் நடந்தது. இது பார்த்திங்கன்னா போன வருஷம் லாஸ்ட் இயர் 2024 ஜூனில் நடந்த மேட்ச் இது. ஸோ அந்த டூரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே என்ட்ரன்ஸு? இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேடியத்துக்கு போனதே கிடையாது. உள்ளே விட்டாங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். நமக்கு ஒரு கைடு ஒன்று வர போகிறாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு உள்ளே சுற்றி காமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு கேட் தாண்டி உள்ளே வந்துட்டோம். ஸ்டேடியத்தோட ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் போல் செட்டப் இருக்குது. ஸோ நம்மளை இங்கே தான் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே உட்காருவோம். அவங்க திரும்பி கைடு வருவான்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்தாருன்னா நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். நம்ம கைடு வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஓகே. ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம கைடு வந்துட்டாங்க. 3W. வாட் இஸ் Worrell, Weeks, Walcott? 3 names, 3 W's. The names. 3 names, last names of cricketers. Oh, okay. 3 W's. Okay. I can show you the monitor. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா 3 கிரிக்கெட்டோட பேருங்க. இவங்களோட பேர் தான் அந்த இதுக்கு வச்சுருக்காங்க. 3W. ஃப்ராங்க் Worrell, Clyde Walcott, Everton Weeks. இந்த 3 பேர் தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. 3W. நம்மளோட மேலே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓகே. So this area is called President Suite. நம்மளை ஃபஸ்ட் எடுத்தோடனே விஐபி இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பிரசிடென்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ விஐபிஸ்லாம் உட்காந்து பார்க்குற இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விஐபிஸ்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. வா. ஓகே, this is a back side. They playing towards that one. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்டெம்பை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்து தான் அவங்க விளையாடுவாங்களாம். பாருங்கள், கரெக்டான வியூ, சென்டரில் வியூ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஐபி வியூ. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குங்களாங்க இந்த ஸ்டேடியம். ஓகே. சேர்லாம் பலமாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சேர். நம்ம வந்து இதை வந்து உக்காந்துக்கலாம், மடக்கி விட்டோன்னா திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுது. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓகே. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஷெட்டுலாம் இல்லை, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. 27,000 பேர் வரைக்கும் உட்காந்து பார்க்கலாமாங்க அந்த ஸ்டேடியத்தில். வாவ். ஓகே, மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் லாட்ரி இருக்குங்க. ப்ளே ஹியர் வின் ஹியர்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வா. இது ஃபோல்டபுள் சேர் தாங்க எல்லாமே. இது பாருங்கள், எல்லாமே ஃபோல்டபுள் சேர். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்தது சேர்ஸு. இது பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக்காக இருக்குது சேர்ஸு. ஓகே. வாவ், நல்ல காற்றடிக்குது. ஓகே. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். கிரவுண்டில் இறங்க போகிறோம்.
இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் கிரவுண்டில் இறங்க போகிறது. வா, டூ விண்டியா? வா, செம. அப்பாடி செமையாக இருக்குங்க, உள்ளே செமையாக இருக்குது. வா, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஓகேங்களா, அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளேயர் ஸ்டே பண்ணுற பெவிலியன் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் ஒரு டீமு, லெஃப்ட் சைடில் ஆப்போசிட் டீமு. ஸோ இப்படி தான் வந்து இங்கேருந்து தான் அவங்க வந்து மேட்ச்சுக்கு போவாங்க, இங்கேருந்து தான் மேட்ச்சை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கார்ஃபீல்டு சோபர் பெவிலியன் சொல்கிறாங்க. ஓகே, திரும்பி நம்ம இன்னொரு ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். ஓகே, அந்த ஸ்டேடியத்துக்கு கீழே பாருங்கள் கீழே எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மேலே தான் அவங்க வந்து இரும்பு போட்டு மேலே கட் பண்ணி மீன்ஸ் அதுக்கு மேலே தான் அவங்க வந்து மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு ஸ்டாண்டுக்கு கூட்டி போயிட்டுருக்காங்க. You can't be the tip in here, but you can have a seat. We're watching television straight ahead. ஓ, உள்ளே பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ பீப்புள் கேன் வாட்ச் ஹியர். No, this is the conference room. ஓகே, Big people. Conference room. கான்ஃபரன்ஸ் ரூம். ஓகே, ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. ஸோ இங்கே டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒவ்வொரு கிரிக்கெட்டரோட பேர் வச்சுருக்காங்க. அந்த பெரிய ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரிக்கெட்டரோட பேர் வச்சுருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டாண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸோட பேர். ஸோ நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லையா, பிளேயர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா சேர் பண்ண, இங்கே தான் வந்து பிளேயர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஸ்டாண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்படோஸ்லேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் டீமு. இந்த கரேபியனுக்கான ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஸோ நான் சின்ன வயசில் வெஸ்ட் இண்டீஸ்னால் ஒரு தனி கண்ட்ரி நினச்சிட்டு இருந்தேன். அந்த கரேபியன் தீவுகளை தான் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பேர் வச்சதை பார்த்தீங்கன்னா கொலம்பஸ், அவர் தான் அந்த கரேபியன் ஐலாண்டை கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அந்த வெஸ்ட் இண்டீஸ்ன்ற பேர் இன்னும் வந்து பிரபலமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீவிட் அண்டு இன்னிஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பிளேயர் நேம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியா சென்டர்னு இருக்குது. ஸோ இங்கே தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 லைன் பாருங்கள். திஸ் இஸ் கால்ட் 4 லைன் ரைட்? The 4 line 4, the 6 and 4s here. Okay, so here, not here. ஸோ இங்கே இல்லைங்களா 4, நான் அவங்க கால் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே தான் 4 லைன் இருக்குங்களாங்க. ஓகே, நான் கேட்டேன் அதுவாக தான் 4 லைன், ஆனால் அது இல்லை. ஆனால் கொஞ்சம் இங்கே டிஃப்ரென்ஸ் எது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம். ஸோ இதுதான் வந்து 4 லைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீமை ஸ்பான்சர் பண்ணுறவங்க கார்ப்பரேட்ஸ்லாம் தங்குற ஸ்டாண்டு இது. இங்கேருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ணுற ஸ்டாண்டு, மீடியா ஸ்டாண்டு. இது ஸ்கோர் போர்டு இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருந்து பார்த்தோம். நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருந்து அதுதான் வந்து விஐபி ஸ்டாண்டு. அதுதான் பார்த்திங்கன்னா விஐபி ஸ்வீட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலான பப்ளிக் உட்கார இடம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீசனுக்காக வச்சுருக்காங்க. பேசிக்கலி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சேர்லாம் போட்டிருக்குது பப்ளிக்கு. அதே போல் மீடியா, கான்ஃபரன்ஸ் ரூம்பு, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட் ஓனர்ஸ், ஸ்பான்சர்ஸ்லாம் ஸ்பான்சர்ஸ் தாங்கிற ஸ்வீட்டு, அந்தமாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்பர் இருக்குது. ஸோ 101, 102, 16, 17, 18 ரோ, அதில் பார்த்தீங்கன்னா 91, 92 அப்படின்னு சொல்லிட்டு பேர் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க,
மறுபடியும் நம்ம என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். அதாங்க இந்த கென்சிங்டன் ஓவல் ஸ்டேடியத்தோட டூரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.